ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த மாதிரி த்ரெட் ஒர்க்லேயே ஃபுல்லாக பண்ணுற ஒர்க் ஸ்டிச் ப்ளவுஸில் எப்படி ஈஸியாக பண்ணலாம் அப்படின்ட்டு பார்ப்போம். நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற ஸ்டிச்சஸ் வச்சு அழகாக இந்த மாதிரி ஒரு ப்ளவுஸ் ரெகுலர் வேர் சாரீஸ்க்கு போடுற மாதிரி எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு பார்ப்போம். இது ஒரு காட்டன் ப்ளவுஸ், ஸ்ட்ரெச் ப்ளவுஸ், நார்மல் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற ஃபுல் வாயில் ப்ளவுஸ் தான். ஸோ இதில் எப்படி ஈஸியாக பண்ணலாம் அப்படின்ட்டு பார்ப்போம். இதுக்கு நான் ஆங்கர் த்ரெட் இந்த மாதிரி 3 ஷேடில் எடுத்துருக்கிறேன். இது மார்க் பண்ணுறதுக்கு ஒயிட் அப்சரா கிளாஸ் மார்க்கிங் பென்சில் எடுத்துருக்கிறேன். இதுக்கு நீங்கள் வந்து சாரீக்கு என்ன கலர் காம்பினேஷன் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கலர் காம்பினேஷன் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஸ்லீவ்ஸில் இந்த பாருங்கள், இந்த உள்ள மடிப்பு இருக்குல்ல, அது வழியாக இந்த மாதிரி நீடில் விட்டுக்கிறேன். அப்போ அந்த நாட் வந்து அது உள்ளே போயிடும், அந்த மடிப்புக்குள்ளே போயிடும். இது வந்து லைனிங் வச்சு தைச்ச ப்ளவுஸ்லாம் கிடையாது, சிம்பிள் நார்மல் ப்ளவுஸ் தான். ஸோ இப்போ இது வந்து ஸ்லீவோட எட்ஜஸ்லேயே வந்து இப்போ நான் ரன்னிங் ஸ்டிச் பண்ண போகிறேன். ரன்னிங் ஸ்டிச் நிறைய பார்த்துருக்குறோம். இந்த மாதிரி கண்டினியூஸாக சின்ன சின்ன ஸ்டிச்சஸாக போட்டுட்டு வரேன். ஸ்லீவோட எட்ஜ் லைன்லேயே அதே மாதிரி போட்டுட்டு வரணும். ஸோ இதுக்கு ஃப்ரேம் வச்சு பண்ணணும்லாம் தேவையில்லை. இந்தமாரி ஃபிங்கர் நீங்கள் இந்த மாதிரி வச்சுட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு பண்ணுறதுக்கு. நான் இப்போ 3 த்ரெட் ஆங்கர் த்ரெட் 3 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்துருக்கிறேன். எடுத்துட்டு இந்த மாதிரி கண்டினியூஸாக ரன்னிங் ஸ்டிச் பண்ணியிருக்கிறேன். இந்த மாதிரி ஸ்லீவோட எட்ஜ்லேயே நான் ஃபுல்லாக ரன்னிங் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ இதில் வந்து லைட் எல்லோ கலரில் நான் இப்போ நீடில் இந்த மாதிரி மடிப்புக்குள்ளே விட்டு எடுத்துட்டு இந்த ரன்னிங் ஸ்டிச் பண்ணியிருக்கிறோம்ல, அது மேலே விப்ட் ரன்னிங் ஸ்டிச் பண்ண போகிறேன். அதாவது இப்போ பாருங்கள், ஒவ்வொரு ஸ்டிச்சுக்குள்ளேயும் இந்தமாரி நீடில் மேலேருந்து அந்த ஸ்டிச்சுக்குள்ளே நீடில் விட்டு இப்படி கீழே எடுக்கணும். துணியில் படாமல் ஸ்டிச்சுக்குள்ளே மட்டும் விட்டு இப்படி எடுக்கணும். இது விப்ட் ரன்னிங் ஸ்டிச்னு சொல்லுவாங்க. இது ஒரு டபுள் கலர் லுக் கொடுக்கும். எல்லோ அண்ட் ஆரஞ்ச், அந்த ஒரு ட்விஸ்டான ஒரு சிங்கிள் லைன் பார்டர் லைன் கொடுத்த மாதிரி ஒரு லுக் கொடுக்கும் நமக்கு. ஸோ அதுக்காக இந்த மாதிரி பண்ணுறேன். பாருங்கள், ஒவ்வொரு தடவையும் மேலேருந்து கீழே நீடில் இந்த மாதிரி எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி அந்த லைன் ஃபுல்லாக பண்ணி முடிச்சுக்கோங்க. பாருங்கள், இது எவ்வளோ அழகாக ட்விஸ்டான மாதிரி தெரியுது டபுள் கலரில். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபுல் லைன் நான் பண்ணி முடிச்சுட்டு இப்போ இதில் வந்து நம்ம அப்சரா கிளாஸ் மார்க்கிங் பென்சில் எடுத்திருந்தோம்ல, அதை வச்சு ஒரு டபுள் லைன் போட்டுக்கணும். அது கூட கேப் வந்து ஒரு 1/4 இன்ச் இருக்கிற அளவுக்கு இந்த மாதிரி டபுள் லைன் போட்டுக்கோங்க. இப்போ நான் இதில் வந்து இன்னொரு கலரில் பிங்க் ஷேடில் இப்போ பண்ண போகிறேன். அதில் பார்த்தீங்கன்னா ஃபெதர் ஸ்டிச் யூஸ்வலாக நம்ம 2 பாயிண்ட்டுக்கு நடுவில் இந்த மாதிரி எடுப்போம் நீடில். அப்படி எடுக்காமல் ஸ்ட்ரெயிட் லைனில் இந்த மாதிரி நீடில் எடுங்க. ஸோ இது இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் லுக் கொடுக்கும். ஸோ ஃபெதர் ஸ்டிச்சோட இன்னொரு வேரியேஷன் இது. இதுக்கு நேராக இந்த கோடில் ஸ்ட்ரெயிட் லைன். நூல் வந்து ஊசிக்கு கீழே இருக்கணும். ஒவ்வொரு தடவையும் இந்த பக்கம் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், அந்த பக்கம் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். ஸோ இது மாதிரி ஒரு லைன் ஃபுல்லாக பண்ணி முடிச்சுக்கலாம். இது பாருங்கள், பண்ணி முடிச்சிட்டேன். இதுவே பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள்.
இந்த மாதிரி சிங்கிள் லைன் கொடுத்தாலுமே ரொம்ப நல்லாயிருக்கும். அது ஒரு சின்ன ஒரு 1 இன்ச் அளவுக்கு ஒரு திக்காக ஒரு பார்டர் கொடுக்கணும் அப்படின்ட்டு அந்த டிசைன் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதனால திருப்பி நான் வந்து இது இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு போகிறேன். இப்போ நான் திருப்பி அதே மாதிரி நம்ம பேஸ் லைன் கொடுத்தோம்ல, ரன்னிங் ஸ்டிச் கொடுத்து மேலே விப் பண்ண மாதிரி அதே நான் இப்போ ரிப்பீட் பண்ணுறேன். இதை முடிச்சதுக்கப்புறம் அகெயின் ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு இன்னொரு லைன் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் வந்து ஜிக்ஸாக் செயின் ஸ்டிச் பண்ண போகிறேன். அது எப்படின்னா இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஒரு சிங்கிள் செயின் கிராஸாக அந்த ஃபஸ்ட் நம்ம ஒரு லைன் பண்ணியிருக்கிறோம், அந்த லைன் டச் ஆகிற மாதிரி பண்ணிக்கணும். அப்புறம் அந்த செயின்குள்ளே இருந்தே கீழ்ப்பக்கமாக வி மாரி ஃபார்ம் ஆகிற மாதிரி இன்னொரு செயின், அப்புறம் அந்த செயின்குள்ளேருந்து மேல் நோக்கி இன்னொரு செயின் கிராஸாக. ஸோ இதுதான் ஜிக்ஸாக் செயின் ஸ்டிச். இது நான் ஆரஞ்சு கலரில் இப்போ பண்ணுறேன். எல்லாமே 3 ஸ்ட்ராண்ட்ஸ் தான் நூல் எடுத்துருக்கிறேன். எல்லா கலருமே நான் 3 ஸ்ட்ராண்ட்ஸ் நூல் வச்சு தான் இப்போ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதுவும் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ பாருங்கள், ஃபுல்லாக அந்த லைனும் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ இதே மாதிரி ஒரே மாதிரி அளவில் பண்ணிங்கன்னா நீட்டாக ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்க. இப்போ இந்த ஒவ்வொரு வீக்குள்ளேயும் நான் அந்த டிசைன் வர மாதிரி இன்னொரு லைன் பண்ணலாம். ஸோ அதுக்கு நான் பிங்க் கலர் த்ரெட் 3 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்துருக்கிறேன். லேசி டேசி ஃப்ளவர்ஸ் ஒரு 3 ஸ்ட்ரோக்ஸ் இருக்கிற மாதிரி இதை நீங்கள் மார்க் பண்ணிட்டும் பண்ணலாம். நான் இதை மார்க் பண்ணாமல் பண்ணுறேன். சின்ன ஃப்ரேம் யூஸ் பண்ணியும் பண்ணலாம். ஃப்ரேம் கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு நினைக்கிறவங்க சின்ன ஃப்ரேம் ஒரு 4 இன்ச் அளவுக்கு 3 இன்ச் அளவுக்குலாம் இருக்குது. ஸோ அந்த ஃப்ரேம் நீங்கள் வாங்கிட்டு ஸ்லீவ்ஸ்குள்ளே அட்டாச் பண்ணி பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி 2 பேஸ் லைன் வி பண்ணதுக்கப்புறம் நடுவில் ஒரு பெட்டல் வர மாதிரி. இது லேசி டேசி. இந்த மாதிரி எல்லா ஸ்டிச்சஸ்க்கும் டியூட்டோரியல் வீடியோ வந்து நான் முன்னாடியே கொடுத்துருக்குறேன். ஸோ அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பிகினர்ஸ் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு வி விட்டுட்டு அடுத்த வியில் இன்னொரு ஃப்ளவர். ஸோ அந்த மாதிரி ஒன்று விட்டு ஒன்றில் அந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி எல்லா ஃப்ளவர்ஸும் போட்டுக்கணும். ஒன்று விட்ட ஒன்று கேப்பில் இந்த மாதிரி பண்ணணும். ஸோ இப்போ பாருங்கள், இது ஃபுல்லாக ஸ்லீவ் சுற்றி பண்ணி முடிச்சிட்டேன். சிம்பிளாக நம்ம எப்போதும் போடக்கூடிய ஸ்டிச்சஸ் தான் இதெல்லாமே. ஸோ இப்போ இந்த கேப்பில் ஒரு வீக் கேப் இருக்குல்ல, ஸோ அதில் வந்து இந்த மாதிரி 6 ஸ்ட்ராண்ட்ஸ் நூல் எடுத்துகிட்டு நீடிலில் ஒரு தடவை சுற்றிட்டு திருப்பி கீழே விட்டு இந்த மாதிரி லெஃப்ட் சைடில் நூலை பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு ரைட் ஹேண்டை வச்சு கீழே அப்படி நூலை எடுத்திங்கன்னா ஒரு நாட் ஃபார்ம் ஆகும். அது ஃப்ரெஞ்ச் நாட்.
பாருங்கள், இந்த மாதிரி நீடில் எடுக்கணும். ஒரு தடவை நீடிலில் சுற்றிட்டு அதே இடத்துல கீழே விடணும். லெஃப்ட் சைடில் இந்த நூலை பிடிச்சிட்டு ரைட் ஹேண்டில் கீழே நூலை இழுக்கணும். ஸோ இப்படி பண்ணும்போது சிக்கல் இல்லாமல் நீட்டாக ஒரு நாட் கிடைக்கும். ஸோ அந்த கேப்பில் எல்லாம் அந்த நாட் வைக்கும்போது ஒரு பாசி வச்ச மாதிரி இருக்கும். ஸோ இது ஃபுல்லாக த்ரெட் ஒர்க்கில் பண்ணுறதுனால பீட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாமல் நாட் ஒர்க்லேயே இப்போ நம்ம அந்த லுக் கொண்டு வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ பாருங்கள், ஸ்லீவ்ஸில் பண்ணி முடிச்சிட்டேன். இதை பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். சிம்பிளான நம்ம எப்போதும் யூஸ் பண்ணுற ஸ்டிச்சஸ்லேயே இவ்வளோ அழகாக நம்மளால் பண்ண முடியும். 2 ஸ்லீவ்ஸும் நான் பண்ணி முடிச்சிட்டேன். இதுவே அழகாக இருக்கும். வேணும்னா நீங்கள் புட்டாஸ் வேணாலும் இடையில இந்த 3 பெட்டல் வர லேசி டேசி ஃப்ளவர்ஸ் போடலாம். இதே பேட்டர்ன் வந்து நம்ம நெக்லையும் நெக்லைன்லாம் பண்ணலாம். பட் நான் ஃபுல்லாக எடுக்காமல் சின்னதாக ஒரு பார்டர் மட்டும் கொடுக்கலான் இருக்கேன். ஸோ அதுக்கு வந்து ஸ்டார்டிங் அதே ரன்னிங் ஸ்டிச் பண்ணி விப் பண்ணி, இப்போ ரன்னிங் ஸ்டிச் ஆரஞ்சு கலர்லேயும் மேலே இந்த விப் பண்ணுறது எல்லோ கலர்லேயும் பேஸ் லைன் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ நெக்லைனை ஒட்டியே இது பண்ணணும். ஸோ நான் இப்போ இதை ஆரஞ்ச் பண்ணி அது மேலே விப் பண்ணியிருக்கிறேன். அதுக்கு மேலே இந்தமாரி ஜிக்ஸாக் லைன், ஜிக்ஸாக் செயின் ஸ்டிச் ஆரஞ்சு கலரில், அதுவும் நெக்லைனை ஃபுல்லாக சுற்றி ஒரே மாதிரி ஈக்குவல் லென்த்தில் இந்த மாதிரி பண்ணிக்கணும். ஸோ அதேமாரி அந்த ஒவ்வொரு வி கேப்லேயும் 3 பெட்டல்ஸ் இருக்கிற ஃப்ளவர்ஸ் அது பண்ணிவிட்டு அது கேப்பில் திருப்பி ஃப்ரெஞ்ச் நாட் நம்ம சேம் ஸ்லீவ்ஸில் யூஸ் பண்ண அதே டிசைன். ஸோ இது பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம நார்மலாக எப்போதும் ரெகுலர் வேர் சாரீஸ்க்குள்ள ப்ளவுஸ் கூட இந்த மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணி போட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் அது பார்க்குறதுக்கு. ஈஸியான ஸ்டிச்சஸ் தான், நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி நாட் ஒர்க் வச்சு ஃபுல் பேக் நெக்கில் அந்த கேப்லாம் பண்ணணும். இது முடிச்சுட்டு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இப்போ இந்த ப்ளவுஸ் ஃபுல்லாக நான் முடிச்சுட்டேன். அது எப்படி இருக்குன்ட்டு பாருங்கள். ஸோ நெக் லைனில் சிம்பிளாக ஒரு சிங்கிள் லைன், ஸ்லீவ்ஸில் கொஞ்சம் திக்காக பார்டர் லைன். ஸோ இந்த மாதிரி பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கும் இந்த டிசைன் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.